விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கக் கோரி முதலமைச்சரை சந்தித்து முறையிட இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். கரூரில் கடந்த 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இவர்களது குடும்பத்திற்கு விசிக சார்பில் தலா 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று திருமாவளவன் அறிவித்திருந்தார். அதன்படி கரூரில் நடந்த நிகழ்ச்சியில் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு நிவாரண நிதியை திருமாவளவன் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். அந்த துக்கத்தை சிறிதளவாவது நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கு அவர்களை எல்லாம் நேரிலே சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறோம். எங்களின் இந்த சொற்ப தொகையை மனமு வந்து ஏற்றுக்கொண்ட அவர்களுக்கு எங்கள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு யாரும் தடையாக இல்லை என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். சென்னை, கோவை, கடலூர், தஞ்சை, வேலூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகமாக உள்ளதாக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை மற்றும் பருவகால மாற்றம் காரணமாக டெங்கு பாதிப்பு அதிகரித்துள்ளதாக கூறினார். கொசு உற்பத்தியாவதை தடுக்கவும், வளர்ந்த கொசுக்களை அழிக்கவும் தேவையான மருந்துகளை தயாராக வைத்துக் கொள்ளவும் அவர் தெரிவித்தார். பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் சரி, டெய்லி எத்தனை ஃபீவர் கேஸ் இருக்கு, எத்தனை பேர் இன்பேஷண்டாக இருக்காங்க, எத்தனை பேர் அவுட் பேஷண்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் சர்வைலன்ஸ் பண்ணி அந்த எங்கெல்லாம் ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரோ அல்லது 3க்கும் மேற்பட்ட நபர் இருக்காங்களோ அங்கே நம்ம நம்மளுடைய சர்வைலன்ஸையும் நம்ம ட்ரீட்மெண்ட்டையும் இன்டென்சிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டபுள் டிஜிட்டாக இருந்தது இப்போ 3 டிஜிட்ஸ் 100க்கும் மேற்பட்ட ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், வெள்ளூர், கடலூர், தஞ்சாவூர், திருவள்ளூர் இந்த மாதிரி சிட்டிஸ்ல எல்லாம் மெயினாக நமக்கு ரிப்போர்ட்ஸ் நிறைய வருது. டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் சுயமாக மருந்து எடுத்துக் கொள்ளாமல் உடனடியாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் அறிவுறுத்திய சோமசுந்தரம், டெங்குவால் அண்மை காலமாக உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார்.